ஹாய் கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு எனர்ஜி டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி டெக்னாலஜிஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து ரினியூபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ். ரினியூபிள் எனர்ஜினா புதுப்பிக்கத்தக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸு. இந்த ரிசோர்ஸை வந்து நம்ம அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இன்ஃபினிட்டி டைம் தீராத வளங்கள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி, இது மாதிரி. செகண்ட் ஒன் நான் ரெனியூபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ். அதாவது புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் சொல்லுவாங்க. இதுவும் நேச்சுரல் ரிசோர்ஸ் தான். பட் வந்து இதை நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அகைன் யூஸ் பண்ணுறதுக்கு பல மில்லியன் இயர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கணுன்னா கோலு, நியூக்ளியரு, பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸு, இது மாதிரி. தென் தேர்டு ஒன் எனர்ஜி ஸ்டோரேஜ் டெக்னாலஜி. அதாவது ஒரு எனர்ஜியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க சிஸ்டம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கெப்பாசிட்டரு, லித்தியம் அயன் பேட்ரிஸு, இது மாதிரி. ஃபோர்த் ஒன் எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னாலஜி. அதாவது நம்ம ஒரு டிசி கரண்ட்டை ஏசி கரண்டாக மாற்றுறதா இருக்கட்டும், அல்லது வந்து கரண்ட்டை வந்து ஸ்டெப் அப் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஸ்டெப் டவுன் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா இன்வெர்ட்டர்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர், இது மாதிரி. அண்டு ஃபிஃப்த் ஒன் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜி. நம்ம அந்த காலத்தில் வந்து குண்டு பல்ப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். குண்டு பல்பில் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இன்புட் வந்து கொடுத்தோம்னா அவுட்புட் நம்ம கம்மியாக தான் கிடைக்கும், பட் ஹீட்டு தான் ரொம்ப ஜென்ரேட் ஆகும். இப்போ அப்படி கிடையாது. இப்போல்லாம் நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து அதிகமாகவே கிடைக்கும். அதாவது கம்மியான இன்புட் கொடுத்தா அதிகமான அவுட்புட் எடுக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த எல்இடி பல்ப்ஸு, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி. அதாவது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல இந்த இபி மீட்டரு, இதுதான். இதிலே கொஞ்சம் அட்வான்ஸ் மீட்ரு, அதாவது பேர் வந்து அட்வான்ஸ் மீட்டரின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து என்ன பண்ணுன்னா ரியல் டைமாக மானிட்டர் பண்ணிக்கலாம், குயிக்காக ரியாக்ட் பண்ணும். ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா உடனே ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.